இது 11th நவம்பர் 2019 நான்சி டிமாஸ் வாகமூத்தின் சீக்கிங் ஹிம் ப்ரோக்ராம்லேருந்து எடுக்கப்பட்டது. இன்றைய தலைப்பு கடவுள். அதில் உறவின் அடிப்படையிலான சமாதானத்தை குறித்து பார்ப்போம். நீங்கள் எப்போமாவது திட்டமிட்டு முடிக்க வேண்டிய ஒரு வேலையோ இல்லைன்னா ஒரு ப்ராஜெக்டோ முடிக்க வேண்டிய நேரம் ஆனால் அந்த காலக்கெடு வந்தும் நீங்கள் இன்னும் அதை முடிக்கல, அதனால நீங்கள் அவசரப்பட்டுட்டு இல்லைன்னா பயந்துட்டு இல்லைன்னா பதட்டப்பட்டுட்டு இருந்திருக்கீங்களா? எப்போமாவது இதை யோசிச்சு பாருங்க. ஆண்டவருடைய என்றென்றும் உள்ள திட்டமான, அதாவது நித்தியமான திட்டமான மீட்பின் திட்டத்தை நிறைவேற்ற இயேசுவானவருக்கு 3 ஆண்டுகள் போல வழங்கப்பட்டது. சரியா? அதுலேயும் இயேசுவானவர் மத தலைவர்களின் எப்பயுமே குற்றம் காண்கிற விமர்சனங்களையும் இல்லைன்னா ஒரே மனதாக இல்லாத மக்களின் குத்தலான பேச்சுக்களையும் அப்புறம் அவருடைய நெருங்கிய நண்பர்களின் நம்பிக்கை துரோகங்களையும் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. ஆனால் நம்ம வேதத்தில் அவர் கவலைப்பட்டதோ பதட்டப்பட்டதோ அவசரப்பட்டதோ அப்படின்ற மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம பார்க்க முடியல. இப்படிலாம் அவர் ஏன் நடக்கலை அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்ப்போம். இயேசு கிறிஸ்து எப்படி அமைதியாக சமாதானமாக இந்த சூழ்நிலையில் இருந்தார்? ஏன்னா அவருடைய சமாதானம் தம்முடைய பரம தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற உறவுலேருந்து வந்தது. இந்த அலைகளும் காற்றுகளும் மக்களும் எல்லா பிரச்சனைகளும் கர்த்தராகிய தேவனின் மேலான ஆட்சிக்குள்ள கட்டுப்பட்டு இருக்கு அப்படின்றத அவர் அறிந்திருந்தாரு. யாருமே அவரை அவருடைய தந்தையின் அன்புல இருந்து கிழித்து பிரித்து எடுக்கவே முடியாது அப்படின்றத அறிந்திருந்தார். சரியா? நீங்க இந்த உண்மையான யதார்த்தத்தில் வாழ்கிறீங்களா? இல்லைன்னா என்னுடைய எல்லா பிரச்சனைகளும் இந்த காலக்கேடும் எப்படியாவது மறைஞ்சிடணும், அப்புறம் தான் எனக்கு சமாதானமும் அமைதியும் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறது சமாதானம் கிடையாது. பிரச்சனைகளுக்கு மத்தியில் இயேசுவானவர் நம்மோடு இருக்காருல்ல, அதுதான் சமாதானம். சரியா? இப்போமா ஒரு சின்ன ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் அது உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கு ஐயா. அதுக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். உங்கள் அன்பிலிருந்து எங்களை யாருமே கிழித்து பிரித்து எடுக்கவே முடியாது ஐயா. ஆகையால் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இப்போமும் நீர் எங்களுக்காக நியமித்த இந்த ஓட்டத்தில் நாங்களும் இயேசுவானவர் மாதிரியே கீழ்ப்படிந்து சமாதானத்தோடு ஓட எங்களுக்கு கிருபை செய்யும் ஐயா. இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் அன்புள்ள பிதாவே. ஆமேன்.